திமுக ஆட்சியோட நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? திமுக ஆட்சிக்கு 0 மதிப்பெண் தான் கொடுக்க முடியும். கேட்குற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஒரு வேட்பாளர் 2 இடத்துல போட்டியிடலாமா? நம்பிக்கை இல்லை. மற்ற எல்லா தலைவரும் ஒரு இடத்துல தானே போட்டி போடுறாங்க. அவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை. அப்புறம் எப்படி மக்கள் மேலே நம்பிக்கை வரும்? அவர் நம்பி நிற்கிற வேட்பாளருக்கு எப்படி நம்பிக்கை வரும்? அந்த மாதிரி அரசியலில் தலையை வச்சுட்டோம்னா அது வெளியே எடுக்க முடியாது. அதனால் லைஃப் ஃபுல்லாக நீ அரசியல் தான். ஓட்டு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஓட்டு பிரிகிறதுனால. அதனால் நீங்கள் சிந்தித்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து நாங்கள் சரியாக செய்யலாம், நீங்களே ரிட்டையர்மெண்ட் எங்களை கொடுத்துட்றீங்க, நாங்கள் என்ன ரிட்டையர்மெண்ட் எடுக்க வேண்டியது? கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்து அவர்களுக்கு உதவி புரிந்தார், வரவேற்று நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வீட்டுக்கு கூட போகாமல் அவங்களெல்லாம் மெட்ராஸ் வரவழைத்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து சரி செய்தால் போதும் என்று நினைத்தால் இவரை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைப்பது, எப்படி மக்களை காப்பாற்றுவார்? அதாவது வட இந்தியாவில் வந்தவங்க கூட வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க. இவங்க அம்மான்னு பேர் இருந்தாவே இந்த ஆட்சியாளர் எல்லாமே எடுத்துடுறாங்க. நம்ம சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் பாலியல் குற்றம் 2 வயசு குழந்தைக்கெல்லாம் நடக்குமா? அதே மாதிரி எத்தனை கொலை டெய்லி தினம் 2 கொலை 3 கொலை நடந்துகிட்டு இருக்குது. கோடை காலத்துக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் கொடுத்தாங்களா? அவனுக்கு தான் கேட்கணும். அதனால் 4 வருஷமாக வெயில் இருந்தது தெரியல. இந்த பொதுவுலையுமே எல்லாரும் கேட்குறாங்க, எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி, வேலுமணி தங்கமணி 2 பேரும் வந்து ஒட்டி பிறக்காத இரட்டையர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் பக்கத்து மாவட்டங்களில் இருக்கீங்க, எப்படி இந்த ஒரு இணக்கம்? சக்தி திமுகவை வீழ்த்த, தமிழகத்தை மீட்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். மக்களை காப்போம், ஆலந்தூரை மீட்போம். தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைந்திட, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரியணை ஏறிட, தமிழ்நாடு தலை நிமிர்ந்திட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ் சரவணன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சார், ஒரு பிஸியான ஸ்கெடியூலுக்கு நடுவில் உங்களை பிடிச்சு உட்கார வச்சிருக்கோம். முதல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் எப்போது களத்திலேயே இருக்கக்கூடியவங்க, சமூக வலைதளங்கள் பற்றி பெரிதாக நீங்கள் பொருட்படுத்துவது கிடையாது. களம் சார்ந்த அரசியல் தான் நீங்கள் எப்போதும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நபர். களம் எப்படி இருக்குது சார்? குமாரபாளையம் களம் எப்படி இருக்குது? குமாரபாளையம் மட்டுமல்ல, தமிழ்நாடு இன்று அண்ணன் எடப்பாடியாருடைய வீசிக்கொண்டு இருக்கின்றது. நிச்சயமாக அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தமிழ் மீது உறுதி. அந்த வகையில் குமரபாளையம் வெற்றி பெறும். கிரேட் சார். சார், இன்னைக்கு வந்து இங்கு இந்த அரங்கத்தில் நிறைய முதல் தலைமுறை வாக்காளர்கள் வந்திருக்காங்க. அது போக சமூக ஊடகங்களில் சிறப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸும் வந்திருக்காங்க. நிறைய கேள்விகள் அவங்க கேட்க போகிறாங்க. ஏற்கனவே நான் உங்களை நேர்காணல் எடுத்திருக்கிறதுனால இந்த முறை அவங்களுக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ முதல் கேள்வி கிரவுண்டில் யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு பார்க்கலாம். Who is going to shoot the first question? இந்த எங்களின் தங்கம் சிறப்பு நிகழ்ச்சியில் முதல் கேள்வியை கேட்க போகும் நபர் யார்? உங்க பேர் சொல்லிட்டு உங்களோட முதல் கேள்வி கேட்கலாம். சார், என் பேர் யாஸ்மின் பானு. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு மறக்க முடியாத தருணங்கள் ஏதாவது? எடுத்த உடனே கிளைமாக்ஸ் போயிட்டாங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு யார் இருக்கிறார் என்பதெல்லாம் நாங்கள் கவலைப்பட்ட போது அண்ணன் எடப்பாடியார் புரட்சி தலைவர் ரூபத்தில், அம்மாவின் ரூபத்தில் வந்தார். எத்தனையோ சோதனைகளை தாண்டி இந்த இயக்கத்தை வழிநடத்தி இன்று வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கின்றது. இன்னும் 1 மாத காலத்திலே அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருகின்றார். அவரோடு பயணிப்பதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் நான் நினைக்கின்றேன். நன்றி. அடுத்த கேள்வி. நான் அஜய், ஈரோட்டிலேருந்து வரேன். இப்போ வந்து திமுக வாங்கின கடன்லாம் வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க? அவங்க வந்து இப்போ 5 லட்சம் கோடி கடன் பண்ணிக்கிறாங்க. சுதந்திரம் பெற்று 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷத்தில் மொத்த கடனே 5 லட்சம் கோடி தான். இப்போ இந்த 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஸ்கீம் என்ன கொண்டு வந்துருக்குறாங்க? ஒரு ஸ்கீம் கிடையாது. நாங்கள் இருக்கும்போது அம்மா அவர்கள் எவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீமும் கொண்டாந்தாங்க. அண்ணன் எடப்பாடியாரும் சரி, அம்மாவும் சரி, பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் கொண்டாந்தாங்க. பாலங்கள், சாலைகள், அத்திக்கடவு அவனாசி திட்டம், கரும்பநேரி காவேரி இணைப்பு திட்டம் என்று பல்வேறு திட்டம். அப்புறம் கொரோனா காலமாக இருந்தது. அந்த காலத்தில் கூட அந்த 60,000-70,000 கோடி ரூபாய் அளவிற்கு நமக்கு வருவாயே இல்லாமல் நான் கடனை வாங்கி மக்களுக்கு எந்த வரியும் போடாமல் பார்த்து கொண்டோம். ஆனால் இந்த 5 லட்சம் கோடி இப்போ என்ன செய்தார்கள் என்றே தெரியவில்லை.
நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி அந்த ஆட்சி. அண்ணன் எடப்பாடியார் வந்தால் நிர்வாக திறமை இருக்கின்றது. நிச்சயமாக இதற்கு மேல் கடன் போகாமல் கடனை கட்டுவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். எப்படி கடந்த காலத்தில் செயல்பட்டோமோ அதே போல் வருங்காலத்திலும் செயல்படுவோம். ஸோ கடன் வாங்குறது பெருசு இல்லை, அதை முறையாக செலவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி. ஹலோ, ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? என் பேர் நல்லா பிரகாஷ். இருக்கேன். திமுக ஆட்சியோட நீங்கள் என்ன மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? திமுக ஆட்சிக்கு 0 மதிப்பெண் தான் கொடுக்க முடியும். இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஏதாவது இந்த யங்ஸ்டர்ஸுக்குன்னு இந்த ஆட்சியில் பண்ணிக்கிறாங்களா? உதாரணத்துக்கு பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உயர்கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா அவர்கள் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற அத்தனை மாணவ மாணவிக்கு சீருடையிலிருந்து, ஜாமெட்ரி பாக்ஸிலிருந்து, புக்கிலிருந்து, நோட்டிலிருந்து அத்தனையும் கொடுத்தார்கள். 10ஆம் வகுப்பு வந்தால் 1500 ரூபாய் கையில் கொடுத்து, சைக்கிளையும் கொடுத்து, 11ஆம் வகுப்பு வந்தால் இன்னொரு 1500 ரூபாய், 12ஆம் வகுப்பு வந்தால் லேப்டாப் என்பதை நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த மாநிலத்திலையுமே, ஏன் அமெரிக்காவிலேயே இல்லை. அமெரிக்காவிலேயே அந்த லேப்டாப் எப்படி வழங்குகிறோம் என்று தமிழ்நாட்டில் வந்து ஆய்வு செய்து விட்டு சென்றார்கள். அந்த அளவுக்கு இளைஞர்களுக்காக செய்த ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியார் வந்ததுக்கு பின்னால் கொரோனா காலம், 2 ஆண்டு காலம். அந்த கொரோனா காலத்தில் நாம் என்ன செய்வதென்றே தெரியாத நிலைமை. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுடைய நிலைமை மிகவும் கஷ்டமாக இருக்கும். கல்லூரிக்கு தொடர முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஆல் பாஸ் போட்டு அந்த மாணவர்களுக்கு எக்ஸாம் அதுக்கு பின்னால் எழுதி கொள்ளலாம் என்று ஆல் பாஸ் போட்டு அவர்களை ஒரு வாழ்க்கையில் ஒரு தகுதிக்கு உண்டாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏதாவதுன்னா கேட்டால் நான் கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்றோம் என்கிறார்கள். அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்தார்கள். அந்த தாலிக்கு தங்கம் திட்டம் கூட 12ஆம் வகுப்பு வரை படித்தால் 25,000 ரூபாய், கல்லூரியாக இருந்தால் பட்டதாரியாக இருந்தால் 50,000 ரூபாய் என்று கொண்டு வந்தார்கள். அந்த வித்தியாசம் எதுக்கு என்பதனால் இன்னும் அவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய தமிழனுடைய கலாச்சாரம், ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்றால் தாலிக்கு தங்கம் போட்டு செல்ல வேண்டும். அதை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதை நிறுத்திவிட்டு இப்பொழுது நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். 3 ஆண்டு காலத்திற்கு 36,000 ரூபாய் தான் வருகின்றது. இன்று பவுன் 1,4 லட்சம் ரூபாய்க்கு விற்கின்றது. பட்டதாரியாக இருந்தால் 50,000 ரூபாய் என்றால் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திற்கு அந்த திருமணத்திற்கு மிக முக்கியமான திட்டம். அந்த திட்டத்தையே நிறுத்திவிட்டார்கள். அதனால தான் திமுகவுக்கு 0 மார்க் என்று சொன்னேன். ஸோ திமுகவுக்கு 0 மார்க் போட்டிருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். பட் ஆனால் நீங்கள் கைத்தட்டல் மூலமாக மக்கள் அதை ஆமோதிச்சிருக்காங்க. நீங்கள் 0ன உடனே பயங்கரமாக கைத்தட்டல் வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் பேர் சொல்லிட்டு கேளுங்கம்மா ப்ளீஸ். ஹாய் சார், நான் கவி. இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் எங்கே இருக்கிறீங்க? ஈரோடு. எல்லாம் ஈரோட்டிலேருந்து வந்துருக்கிறீங்க. பொதுவாக கேட்டுக்கலான்னு வந்துட்டீங்களா? ஆமாங்க. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்களா? சோஷியல் மீடியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தீங்களா? நான் சோஷியல் மீடியாவும் பார்க்கறதில்ல, இன்ஸ்டாகிராமும் பார்க்கறதில்ல, களத்தில் மட்டும்தான் இருக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் போக நல்லது கெட்டதுலேருந்து மற்ற வேறு தேவையாக இருந்தாலும் நான் அது மாதிரி அந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அது தேவையில்லாமல் நிறையா வருது, அது மனசு கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்குறவங்களாம் சொல்லுவேன் அது வேண்டான்ட்டு. ஹலோ சார், நான் பள்ளிப்பாளையத்துலேருந்து பேசுகிறேன். எல்லாரும் ஈரோட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் பள்ளிப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் எங்கே இருக்கிறீங்க? ஆவரங்காடு. தாவக்க தலைவர் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 இடத்துல போட்டிடுறாரு. ஒரு வேட்பாளர் 2 இடத்துல போட்டிடலாமா? நம்பிக்கை இல்லை. மற்ற எல்லா தலைவரும் ஒரு இடத்துல தானே போட்டி போடுறாங்க. அவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை இல்லை. அப்புறம் எப்படி மக்கள் மேலே நம்பிக்கை வரும்? அவர் நம்பி நிற்கிற வேட்பாளருக்கு எப்படி நம்பிக்கை வரும்? ஒரு தலைவர்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும், ஏதோ ஒரு தொகுதியில் நிற்கணும், நான் வெற்றி பெறுவேன்னு நம்பிக்கை இருக்கணும். அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் தானே 2 தொகுதியில் நிற்கிறாரு. அப்புறம் அவரை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஓகே, ஸோ அவருக்கே நம்பிக்கை இல்லை. அதனால தான் சொல்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். என் பேர் சந்துரு. நான் இங்கே ஆவரங்காட்டிலேருந்து வரேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் எதுங்க சார்? கிரிக்கெட். சார் பிடிச்ச கிரிக்கெட்டர் யார் சார்? ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யார்? கிரிக்கெட் பிளேயர் யாருன்னு கேட்டால் டெண்டுல்கர் தான் எனக்கு பிடிக்கும். யார் சார்? டெண்டுல்கர். ஓகே. என் பேர் மோகன் சார். என்னோட கேள்வி என்ன, பொலிட்டீஷியனாக இருக்கிறது எங்கே இருக்கிறீங்க? நான் ஈரோடு சார். ஈரோடு. பொலிட்டீஷியனாக இருக்கிறது ஈஸியாக கஷ்டமா? பொலிட்டீஷியனாக இருக்கிறது இப்போ எப்படி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு அது ஒரு கஷ்டமாகவும் இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலில் வந்து சேவை செய்ய வந்திருக்கின்ற, அதனால் எனக்கு அதில் ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ஓகே, சர்வீஸ் பண்ண தான் வந்திருக்கிறேன். அந்த சர்வீஸ் மோட்டிவாக இருந்ததுன்னா நிச்சயமாக கஷ்டமாக தெரியாது. ஹாய் சார், என் பேர் அபு, ஈரோட்லேருந்து வரேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஏன் அரசியலுக்கு வந்தோம், அரசியலுக்கு வராமல் இருந்திருக்கலாம்னு நினச்சிருக்கீங்களா?
அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இனிமேல் அது புலிவாலை பிடிச்ச மாதிரி இனிமேல் விடவும் முடியாது, விட்டா கடிச்சிடும். அது மாதிரி அரசியலில் தலையை வச்சுட்டோம்னா அது வெளியே எடுக்க முடியாது. அதனால் லைஃப் ஃபுல்லாக நீ அரசியல் தான். பிரதர், உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா? இருக்கா? ஓகே, தாராளம் யங்ஸ்டர்ஸு நீங்களாம் தாராளமாக பண்ணுங்க, அதனால ஒன்றும் இல்லை. கண்டிப்பா குடும்பத்தையும் பார்த்துட்டு பண்ணுங்க. கண்டிப்பா. ரைட். ஓகே, இந்த பக்கம் மை நேம் நந்தினி குழந்தைவேல் ஃப்ரம் பள்ளிப்பாளையம். பள்ளிமலை எங்கம்மா? வேற ஸ்பெல்? பாவடி தெருங்க சார், ராஜவீதி. என்ன தெரியுது? நீங்களும் வேலுமணியும் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி எப்படி சார் ஒட்டியே இருக்கீங்க? நாங்கள் 2006 இருந்து எம்எல்ஏவாக இருக்கிறோம். அப்போ இருந்து ஒரே செட்டாக தான் இருப்போம், ஒரே ஃப்ளோரில் தான் எம்எல்ஏ ஹாஸ்டலில் தான் இருக்கிறோம், ஒன்றா இருந்தோம். எல்லாம் பக்கம் பக்கம் நல்லா பழகிட்டு அப்படியே ஒன்றா போயிட்டோம். பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவும் ஃபேமிலியாக விசேஷமாக இருந்தாலும் சரி, அப்படி ஃபேமிலியாக பழகிட்டோம், அதனால் ஒன்றா இருக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார். சார், இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவுலையுமே எல்லாரும் கேட்குறாங்க. எப்போவுமே நீங்கள் 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி, வேலுமணி தங்கமணி 2 பேரும் வந்து ஒட்டி பிறக்காத இரட்டையர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் பக்கத்து மாவட்டங்களில் இருக்கீங்க, எப்படி இந்த ஒரு இணக்கம் வந்து சார் டே ஒன்லேயே வந்துருச்சா? அது இல்லைப்பா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, பழகினதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அது மாதிரி நானும் எனக்கு பழகினதுக்கப்புறம் நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பொலிட்டிக்கலாகவும் சரி, ஃபேமிலியாகவும் சரி, மற்ற எல்லா விஷயத்துலையுமே அவர் அட்வைஸ் பண்ணுவார், நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அதனால் கழகத்திற்கு எது நல்லதோ அதை நாங்கள் செஞ்சுட்டு. ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை சார் பேசிப்பீங்க? நிறைய தடவை ஃபோனில் பேசிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு ஃபோனில் தான் பேசிக்குவோம். நம்ம அவர் கோயம்புத்தூர் இருக்கார், நான் இங்கே இருக்கிறேன், எப்படி பார்த்துக்க முடியும்? வீக்லி ட்வைஸ் பேசிக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி. ஹலோ சார், ஐ எம் மோனிஷா ஃப்ரம் பள்ளிப்பாளையம். அம்மா உணவகங்கள் அதிமுக ஆட்சி அமைச்சா முழுமையாக செயல்படுமா? அம்மா உணவகங்கிறது எவ்வளோ முக்கியமானது அம்மா கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாங்களும் பல முறை இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பின்னால் குரல் கொடுத்தோம், அந்த அம்மா உணவகம் பழைய மாதிரியே செயல்பட வேண்டும் என்று. அது இப்பொழுது அம்மா என்ற பெயர் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆட்சியாளர்கள் அதை சரியாக செயல்படாமல் இருக்கின்றார்கள். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்ததுக்கு பின்னால் விட சிறப்பாக இருக்கின்ற வகையில் மிக அருமையாக அம்மா உணவகம் செயல்படும். சிஸ்டர், அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கீங்களா? எப்படி இருக்கும் சாப்பாடு? வெரி குட், வெரி குட், நல்லா இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் டேக்கிங் த டைம் டு ஸ்பீக் வித் மீ சார். உங்களோட வேல்யூபிளான டைம்லாம் விட்டுட்டு எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்க. உங்களோட காலேஜில் மறக்க முடியாத நினைவுகள் என்ன சார்? காலேஜ் இல்லையா? எஸ் சார். காலேஜில் மறக்க முடியாது, நாங்கள்லாம் வந்து அப்போ 2 ஷிஃப்ட்டு காலேஜ். இப்போ மாதிரி இல்லை, காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஒரு ஷிஃப்ட்டு. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால, மாணவர் சேர்க்கை அதிகமாக இருந்ததுனால காலத்தில் 2 ஷிஃப்ட்டு. அப்போ எங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு வைப்பாங்க, வச்சுட்டு நாங்கள் ப்ராக்டிக்கல் முடிக்கிறதுக்கு மறுபடியும் ஈவினிங் ஆயிரும். 2 மணிக்கு முடித்த உடனே நீங்கள் போங்கன்னு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ராக்டிக்கலில் போய் அந்த மாணவர்கள் இருப்பாங்க, நாங்கள் தனியாக போய் வந்து அது கொஞ்சம் கஷ்டமான அனுபவத்தில் நான் படித்து வந்திருக்கிறேன். அதனால் அந்த கஷ்டமெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ஒரு கல்லூரி இங்கே வேணும், பள்ளிப்பாளைய நம்ம தொகுதிக்கு வேணும்ன்ட்டு அம்மா இருக்கிறப்போ கேட்டு ஒரு கலைக்கல்லூரியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்ஜினியரிங் கல்லூரியும் கொண்டு வந்தேன். இந்த இடத்துல தான், இந்த கொஞ்சம் எதிர்த்த மாதிரி தான் ஒரு கோயில் லேண்ட் இருந்தது. அந்த கோயில் லேண்டில் இன்ஜினியரிங் கல்லூரி தமிழ்நாட்டுக்கே 2 தான் கொடுத்தாங்க அம்மா. ஒன்று திருவள்ளூர், ஒன்று நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பள்ளிப்பாளையம் கொண்டு வந்தேன். அந்த கோயில் லேண்டு இஷ்யூவில் கொஞ்சம் கேஸ் போட்டு, பப்ளிக்கெலாம் கேஸ் போட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்க. இல்லைனா இன்ஜினியரிங் காலேஜே வந்திருக்கும். இந்த பகுதியில் இருக்கின்ற அனைவருக்குமே இந்த கலைக்கல்லூரி வேண்டும், இன்ஜினியரிங் கல்லூரி வேண்டும் என்று நான் கல்லூரியில் படிக்கின்ற போது நான் பட்ட கஷ்டங்கள் அடுத்த குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்பதற்காக அதை கொண்டு வந்தேன். ஆனால் அதை இன்ஜினியரிங் கல்லூரி முழுமையாக என்னால் முடியவில்லை. அது காரணம் இடத்தினுடைய பிரச்சனையின் காரணமாக. கலைக்கல்லூரியில் இப்போ 2000 பேர் படிக்கின்றார்கள். தேங்க்யூ சார். சார், அவர் காலேஜ் மெமரிஸ்ன்னு கேட்டோடனே ஏதாவது நீங்கள் ஸ்வீட் மெமரிஸாக ஏதாவது இந்த லவ் ஸ்டோரி அதெல்லாம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துருப்பாரு. நீங்கள் அப்போல்லாம் எங்களுக்கு ஜென்ஸ் தான் மட்டும்தான். நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹாய் சார், என் பேர் சௌமியா. இளைஞர்களும் அரசியலுக்கு வரலாமா? எங்கே இருக்கிறீங்கம்மா? கலியனூர். என்ன சொன்னீங்க? இளைஞர்களும் அரசியலுக்கு வரலாமா? இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாமான்னு கேட்க. டெஃபினட்டாக வரலாமா, உறுதியாக வரலாம். பட் ஒரு தெளிவோட கொள்கையோடு வரணும். நீங்கள் வந்து எதுக்கு ஓட்டு போடுறோம், நம்ம இந்த கட்சி வந்தால் நல்லா இருக்குமா, நாளைக்கு நாங்களும் அப்படி இருந்து வந்தவங்க தானே. நாங்களும் ஒன்று மேலேருந்து குடிச்சு சொல்லி எல்லாம் கீழேருந்து வந்தவங்க தான். நான் சாதாரண ஒரு கிளையில் ஒரு பிரதிநிதியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கிளை செயலாளர், பேரவை செயலாளர், ஒன்றிய செயலாளர், சேர்மனு, எம்எல்ஏ, மாவட்டம், அதுக்கப்புறம் எம்எல்ஏ, அதுக்கப்புறம் தான் அமைச்சர்னு சொல்லி நான் ஒரு 20 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு தான் நான் அமைச்சராக இருக்கிறேன். அதான் இளைஞர் எல்லாத்துக்குமே நிச்சயமாக அந்த எண்ணம் இருந்ததுன்னா, சர்வீஸ் பண்ணுற மோட்டிவ் இருந்தால் டெஃபினட்டாக வரலாம். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் சார், ஐ எம் எஸ் திவ்யதர்ஷினி ஃப்ரம் ஆவத்திபாளையம். சார், ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் கேட்டிருக்கிறீங்க. வந்திருக்கிறவங்க அத்தனை பேர் இளைஞர்கள்.
நீங்கள் உங்களுடைய வாக்கு செலுத்துவதற்கு முன்னால் சிந்தித்து செயல்படுங்கள். யார் வந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு மோகத்தில் இருக்கிறாங்க இளைஞர்லாம், அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, நாம் போடுற ஓட்டு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, ஓட்டு பிரிகிறதுனால. அதனால் நீங்கள் சிந்தித்து எந்த ஆட்சி வந்தால் நன்றாக இருக்கும், எந்த ஆட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது, எந்த ஆட்சி வந்தால் இளைஞர்களுக்கு நல்லது, எந்த ஆட்சி வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதை மனதிலே நினைத்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏதோ இளைஞர்கள் இன்றைய தினம் ஒரு மோகத்தில் இளம்பெண்கள்லாம் மோகத்தில் வாக்களித்து விட்டீர்கள் என்று சொன்னால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோமோ அவர்கள் வந்து விடுவார்கள். சிந்தித்து நீங்கள் வாக்களிங்கள். நான் ஒரு கட்சியை சேர்ந்தவன் என்றாலும் கூட இங்கே அனைவருமே வெவ்வேறு இடத்துலேருந்து வந்திருக்கின்றீர்கள். ஆகையால் நான் எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன நம்பி போடலை. எங்களுடைய இயக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நல்ல மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக இருந்தாலும் சரி, பாதுகாப்பு கொடுக்கின்ற ஆட்சியாக இருக்கும், வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர ஆட்சியாக இருக்கும். இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பை இந்த முறை நாங்கள் வருகின்ற போது அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற வகையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள். அதனால் நாங்கள் எனக்கு பொறுத்தவரை வாக்களிங்கள், உங்களுக்கு எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லுகின்றேன். ஆனால் இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்குமே வாக்களிக்க முன்பாக நீங்கள் ஒரு சிந்தித்து வாக்களிங்க. நாம் வாக்களிக்கின்ற வாக்கு அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, இல்லை இந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, இல்லை யார் வந்தால் நமக்கு நல்லது செய்வார்கள், யார் வந்தால் நாட்டுக்கு நல்லது என்பதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்த கேள்வி சார். சார் பள்ளிப்பாளையத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். பேர் லிங்கேஸ்வரன் சார். இப்போ டிஎம்கேல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஏடிஎம்கே வந்துச்சுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு வருமா? நிச்சயமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 2011 நான் இருந்த அமைச்சர்கள் இருக்கிறேன். 11லேருந்து 21 வரைக்கும் அமைச்சராக இருந்தேன். 6 ஆண்டு காலம் அம்மா அவர்கள் இருந்தார்கள். 4 ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் இருந்தால் எங்காவது இது போன்ற பெண்களுக்கு பிரச்சனை வந்திருக்குதா, இல்லை இது மாதிரி போதைப் பொருள் வந்திருக்குதா, கஞ்சா வந்திருக்குதா? இன்னைக்கு இளைஞர்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகின்ற நிலைமை உருவாகிவிட்டது என்று சொன்னால் ஆட்சியாளருக்கு திறமையில்லை என்று தானே அர்த்தம். இப்போ 2 வயது பெண் குழந்தைய பாலியல் குற்றம் செஞ்சு கொலை செய்கிறாங்கன்னா இந்த ஆட்சி மீண்டும் வேணும்னு நினைச்சா நம்ம என்ன பண்றது? நமக்கு முதல்ல பாதுகாப்பு தானே முக்கியம், வளர்ச்சி 2வது, முதல்ல பாதுகாப்பு தான். எஸ் சார். அதனால நீ சிந்தித்து வாக்களிங்க. எங்க ஆட்சி வந்தால் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் அனைவருக்குமே அண்ணன் எடப்பாடியார் வந்தால் பாதுகாப்பாக இருக்கும். அந்த உறுதியை நான் தருகிறேன். ஹாய் சார், ஐம் பூமிகா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அது பண்ண அந்த நபர் இன்னும் இது வரைக்கும் விடை கிடைக்கல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விடை கிடைக்குமா? நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் இதே அம்மாவுடைய ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியாக இருந்தால் இந்நேரம் கடுமையான தண்டனை கொண்டு வந்திருப்பாருங்க. அம்மா இருக்கும்போது தான் அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு ஒரு கடுமையான தண்டனை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அதை எப்படியோ அவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து தான் அந்த கம்ப்ளைண்ட்டை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அழுத்தம் காரணமாக, காவல்துறையினுடைய அதிகாரிக்கு அழுத்தம் காரணமாக இது போன்று கழகத்தினரெல்லாம் திமுகவை சேர்ந்தவர்களெல்லாம் இப்படி செய்கின்ற போது அதை காப்பாற்றத்தான் இந்த அரசு முயற்சி செய்கின்றது. அதே அதிமுகவாக இருந்தால், அதிமுக கட்சிக்காரராக இருந்தால் கூட உடனே நடவடிக்கை எடுத்து உடனே அவங்களை கட்சி விட்டு நீக்கப்பட்டது மட்டுமல்ல, கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்திருப்போம். இதுதான் அந்த கட்சிக்கு எங்கள் கட்சிக்கு வித்தியாசம். அது மட்டும் இல்லை, போன மாதம் விமன்ஸ் டே அன்னைக்கு குமரபாளையத்தில் ஒரு பெண் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்சியில் என்னென்ன பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள்லாம் இருக்குது? நல்லதாம்மா. நீங்கள் கேட்டது 6 வயசு குழந்தை. நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. அதை விட கூடமே ஒசூரில் 2 வயசு 2 இயர் ஓல்டு பேபி, அது ஒரு திமுக கவுன்சிலருடைய மகன் கற்பழித்து கொலை செஞ்சுருக்கிறாங்க. பட் என்ன தண்டனை? ஒன்றும் இல்லை. ஒரு 25 நாள் பொறுங்க. அண்ணன் எடப்பாடியார் வந்தால் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் நிச்சயமாக இரவு 12 மணிக்கு கூட பெண்கள் தனியாக செல்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதை விட இன்னும் 1 மடங்காக. இதுக்கெல்லாம் குற்றத்துக்கு முக்கிய காரணமே இந்த கஞ்சாதான். 10 ஆண்டு காலமாக தமிழகத்திலே கஞ்சாவே கிடையாது, அதே போல் கள்ளச்சாராயம் கிடையாது. ஆனால் இப்பொழுது எங்கே பார்த்தா, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு முன்னால், காலேஜுக்கு முன்னால் தான் அந்த கஞ்சா விற்கின்றாங்க யங்ஸ்டர்ஸ். நான் யாரையும் தப்பாக சொல்லலை. யாராவது ஒருவர் அந்த பழக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னால் வயசு கோளாறு, யாரையும் நான் குறை சொல்ல முடியாது. பட் அதனுடைய தாக்கம் பெருசாக போயிடுது.
ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன். நான் இப்போ ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப கொமராபாளத்தில் நான் இது மாதிரி அந்த கஞ்சாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு 200 லேடிஸ் இருந்தாங்க. அதில் 2 பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க. நான் பேச எனக்கு டவுட்டாக போச்சு. நம்ம நல்லா தானே பேசிகிட்டு இருக்கோம், எதுக்காக அழுகிறாங்களே தெரியலையான்ட்டு பேசி முடிச்சுட்டு நான் கீழே இறங்கின உடனே அவங்க 2 பேரும் இடத்துல வந்தாங்க. ஐயா, நீங்கள் சொன்னது 100க்கு 100 உண்மை. நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அது 2 அம்மாவும் சொல்கிறாங்க, 2 பேரும் ஒரு சேர சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து ஒரு அண்டா குண்டா கூட நாங்கள் வைக்க முடியல. சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே அதெல்லாம் வாஷ் பண்ணி நாங்கள் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் வச்சுட்டு போயிடுறோம். எங்கள் பசங்க வந்து அதை கொண்டு போய் அடமானம் வச்சு கஞ்சா குடிச்சிடுறாங்க. இது எப்படியாவது நீங்கள் அந்த கஞ்சா ஒழிக்கிறதுக்கு ஐயா எடப்பாடியார் வந்தால் தான் முடியும். அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்பாக ஆனால் எடப்பாடியார் பேசிட்டு இருக்கிறார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறவங்க தான். எங்களுக்கு 3 வார காலம் டைம் கொடுங்க, தமிழகத்தில் கஞ்சா இல்லாத மாநிலமாக உருவாக்கி கொடுப்பேன் என்று உறுதியோடு சொல்லியிருக்கின்றார் என்று சொன்னால் இதே ஒன்று உங்களுக்கு சாட்சி. தேங்க்யூ. ஷக்கீல் ஃப்ரம் ஹீரோட். சார், வெளிநாட்டில் வந்து அரசியல்வாதிங்க 2 to 3 டைம் தான் எலெக்ஷனில் நிற்க முடியும். அதுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு என்னைக்காவது ரிட்டையர்மெண்ட் இருக்குன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து நாங்கள் சரியாக செய்யலாம், நீங்களே ரிட்டையர்மெண்ட் எங்களை கொடுத்துட்றீங்க. நாங்கள் என்ன ரிட்டையர்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது? நாங்கள் நல்லா பண்ணால் நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நான் நல்லா பண்ணலைன்னா நீங்களே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்றீங்க. அதுதான். வெற்றிக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி. ஹாய் சார், ஐ அம் கல்பனா. விஜய் அரசியலுக்கு வருவது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை, எங்கேருந்து பேசுகிறீங்க? பள்ளிப்பாளையம், காவேரி. தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வரலாம். யாரையும் நாங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அரசியலுக்கு வந்தால் ஒரு குறிக்கோள் இருக்கணும். நாங்கள் வந்தால் இதை செய்வோம், நாங்கள் வந்தால் இந்த ஸ்கீமை கொண்டு வருவோம். இப்போ எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் சொன்னோன்னா அது மாதிரி அவர் சொல்லணும். ஒரு மீட்டிங் கூட சரியாக வர முடியாமல் இருக்கிறாங்க, அவங்க கொள்கை என்னன்னு தெரில. அதை விட நான் அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லணும் என்றதுக்காக சொல்லவில்லை. கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்து அவர்களுக்கு உதவி புரிந்தார், வரவேற்று நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த வீட்டுக்கு கூட போகாமல் அவங்களெல்லாம் மெட்ராஸ் வரவழைத்து அவர்களுக்கு பணத்தை கொடுத்து சரி செய்தால் போதும் என்று நினைத்தால் இவரை நம்பி எப்படி நாட்டை ஒப்படைப்பது, எப்படி மக்களை காப்பாற்றுவார்? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஆச்சா, அப்புறம் இப்போ பிரச்சாரம் எல்லா தலைவரும் காலையில் கிளம்புனா நைட்டு வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவர் திடீர்னு ஒரு நாளைக்கு போகிறாரு, 3 நாளைக்கு கேன்சல் பண்ணிடுறாரு. அதனால் இவருடைய கொள்கை என்ன, நாளைக்கு இவர் என்ன பண்ண போகிறாரு, இவர்கிட்ட கவர்மெண்ட்டு கொடுத்தா எப்படி மக்களை பார்ப்பாரா, இல்லை கவர்மெண்ட்டை பார்ப்பாரா, இல்லை இதே மாதிரி போய் வீட்டில் இருந்துக்குவாரா? ஏன்னா அந்த கொஸ்டின் மில்லியன் மார்க் கொஸ்டின் அது. அதனால் யாருக்குமே அது புரியல. என்னுடைய கருத்தாக நான் சொல்லுவது, நீங்கள் சிந்தித்து யார் வந்தால் சரியாக இருக்குமோ அவர்களுக்கு வாக்களிங்க. நன்றி. என் பேர் மோகன் குரு, ஆவராங்காட்டிலேருந்து வரேன். எங்கேருந்துங்க? மோகன் குரு, ஆவராங்காடு. இப்போ வந்து நீங்கள் கொண்டு வந்த நல்ல திட்டங்களை மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது அவங்க அதை செயல்படுத்தாமல் இருக்கிறது உங்கள் மனநிலை எப்படி இருப்பது? எக்ஸாம்பிள், இப்போ அம்மா உணவகம் இருந்தப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ இருக்கிறப்போ அம்மாவோட செயல்பாடு குறைஞ்சிட்டே வந்திருக்கு, அதனால மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால உங்கள் மனநிலை அப்போ எப்படி இருக்குது? கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது அம்மா உணவகங்கிறது அம்மா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, வெளியிருந்து வேலைக்கு போகிறாங்க நிறைய பேர்த்துக்கு அந்த மதிய உணவோ இல்லை காலையில் உணவோ கிடைப்பதில்லை. அதற்காகத்தான் வேலைக்கு, அதாவது வட இந்தியாவில் வந்தவங்க கூட வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா உணவகத்தை கொண்டு வந்தாங்க. இவங்க அம்மான்னு பேர் இருந்தாவே இந்த ஆட்சியாளர் எல்லாமே எடுத்துடுறாங்க. அந்த வகையில் தான் இந்த உணவகத்தை எடுத்தால் பிரச்சனையாகி போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட முடியாத அளவுக்கு அந்த 5 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அம்மா உணவகம் என்று அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கொண்டு வந்தார் என்பது அன்றைய தினம் நான் அமைச்சராக இருந்தபோது எனக்கும் தெரியும். அது நிதிநிலை எல்லாம் இருந்தாலும் கூட அம்மா அவர்கள் சொன்னார்கள், எந்த திட்டமாக இருந்தாலும் சரி இதை முதல்ல செயல்படுத்த வேண்டும், இதற்கு எவ்வளவு நிதி வேண்டுமென்றாலும் நான் அரசிலிருந்து கொடுத்து விடுகின்றேன், எல்லா பகுதிக்குமே இது கொண்டு வர வேண்டும், தொழிலாளர்களுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது, வேலை செய்யக்கூடாது யாருமே என்று அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்த திட்டத்தை முடக்க பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு உதாரணத்துக்கு இங்கே இளைஞர்கள் நிறைய இருக்கின்றீர்கள். நான் இந்த பகுதி நமது பள்ளிப்பாளையம் கொமராபாளையம் பகுதி முழுக்க விசைத்தறி நிறைந்த பகுதி. விசைத்தறிக்கு என்ன வேணும்? நூல் வேணும், நூலுக்கு கலர் போடணும். அதாவது ஒரு பக்கம் தொழில் நடக்கணும், ஒரு பக்கம் தண்ணியே சுத்தமாக இருக்கணும். அதற்காக இது பல ஆண்டு காலமாக போராடி அம்மா அவர்கள் இருக்கின்ற போது 5 மாவட்டங்களுக்கு 200 கோடி ரூபாய் பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்காக நிதி ஒதுக்கினார்கள். அதில் நமது நாமக்கல் மாவட்டத்திற்கு 50 கோடி ரூபாய் முதலாக நமது மாவட்டத்துக்கு தான் ஒதுக்கி கொடுத்தார்கள். அதிலே நான் அந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து அதற்கு இடம் எங்கே சென்றாலும்
எதிர்க்கட்சியினர் என்ன செய்கிறாருன்னா இங்கே வந்து அவங்க தண்ணியெல்லாம் கெட்டு போயிடணும் அந்த மக்களை தூண்டி விட்டுறாங்க. ஒரு வழியாக பேசி சமாதானம் பண்ணி ஒரு 11 ஏக்கரா வாங்கி 118 யூனிட் ஒரே இடத்துல போட்டு அரசே அதை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஆற்றுல விடுறதெல்லாம் கிடையாது. அந்த சிலர்ஜெல்லாம் கொண்டு போய் சிம் ஃபேக்ட்ரி கொடுக்குற மாதிரி ஸ்கீம் போட்டு தமிழ்நாட்டில் வந்து சியா கமிட்டின்னு சொல்லுவாங்க, பொல்யூஷன் கமிட்டி, அதெல்லாம் பாஸ் பண்ணி டெல்லிக்கு போச்சு. டெல்லியில் போய் அந்த ஃபைல் 5 வருஷமாக தூங்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க நான் பொல்யூஷன் பொது சுத்திகரிப்பு நிலையம் கொண்டு வரலன்னு. ஃபைல் 5 வருஷமாக அங்கே தூங்கிட்டு இருக்குது. ஆக இதுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சொன்னால் பொது சுத்திகரிப்பு வேண்டும் ஒன்று. அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அதற்காக மக்களுக்கு கோடை காலத்தில் ஆற்றிலே 500 கனஅடி 200 கனஅடி தண்ணீர் தான் வருகின்றது. அப்பொழுது அந்த குடிப்பதற்கு கழிவு நீரும் சென்று விடுகின்றது. இந்த நீரும் கலந்து விட்டால் குடிப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்குது என்ற காரணத்தினால் அம்மாவிடத்தில் சொல்லி 400 கோடி ரூபாயில் மேட்டூர்லேருந்து நான் தண்ணீர் கொண்டு வந்தேன். அந்த திட்டத்தை கூட இப்பொழுது முழுமையாக அனைத்து மேல்நிலை தொட்டிகளுக்கும் ஏற்றாமல் விட்டுவிட்டார் என்று சொன்னால் அரசியல் என்பது வேறு, மக்கள் என்பது வேறு. அதை பிரித்து பார்க்க வேண்டும். அரசியலாகத்தான் பண்ணணும், மக்களாகத்தான் பார்க்கணும். இவர்கள் என்ன செய்தார்கள்? நாங்கள் கொண்டு வந்தவர் எப்படி அம்மா உணவகத்தை வந்து முடக்கினாங்களோ அது மாதிரி நான் கொண்டு வந்தாங்கிறதுக்காக அந்த பொது சுத்திகரிப்பை நிறுத்திட்டாங்க. அதே போல் மக்களுக்கு தேவையான குடிநீர் திட்டத்தை நான் கொண்டு வந்ததையும் அனைத்து மேல்நிலை தொட்டிக்கும் ஏற்றாமல் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏற்றி விட்டு திறந்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆக முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பும் அதை பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வேண்டும் என்பது தான் என்னுடைய நிலைப்பாடு, எங்கள் இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. நாங்கள் நாளைக்கே பொது சுத்திகரிப்பு நிலையம் ஆகிவிடும் என்று நான் சொல்லவில்லை. அது டெல்லியிலிருந்து அது அனுமதியை பெற்று அது லாங் ப்ராசஸ். ஆனால் அது வரைக்கும் மக்களுக்கு நல்ல தண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மேட்டூர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். மீண்டும் எனக்கு வாய்ப்பு அளித்து அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரானால் நமது தொகுதியில் இருக்கிற மட்டுமல்ல திருச்செங்கோடும் போகுது. ஏன்னா திருச்செங்கோட்டுக்கு தண்ணி இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. அதனால் அந்த மக்களும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மேட்டூர் தண்ணி அங்கேயும் சேர்ந்து 2 தொகுதிக்கும் அனைத்து மேல்நிலை தொட்டிக்கும் அதாவது டேங்க் ஏற்றி மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுத்து விட்டு அதற்கு பின்னால் தான் இந்த பணியை நான் தொடங்க இருக்கின்றேன். இது போன்ற மக்கள் திட்டத்தை கூட அவர்கள் முடக்குவது உண்மையிலே வருத்தமாக இருக்கின்றது. தேங்க்யூ தேங்க்யூ. நான் உமாதேவி பழனிவேல் பள்ளிப்பாளையத்திலிருந்து வரேன். உங்கள் அரசியல் ஆட்சியில் நீங்கள் கடினமாக நினைத்த சில விஷயங்கள் என்ன? அரசியலுக்கு வந்துட்டா எல்லாம் கடினமானு நினச்சா கடினம்தான், ஈஸியாக நினச்சா ஈஸி தான். நான் அப்படிலாம் நினைக்கல. நான் சேவை செய்வோன்னு வந்தேன். அதனால் எனக்கு எதுவுமே கடினமாக இல்லை. அதனால் நான் சுலபமாக தான் வேலை பார்த்துட்ருக்கிறேன். அது எனக்கு ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. அரசியல் என்பது நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும். மக்கள் கேட்குற கோரிக்கை நான் காலையில் நான் எல்லாத்தையும் காலைல 6 மணிக்கு ஆரம்பித்தா அது அமைச்சராங்க போதும் சரி இப்போவும் சரி. இன்றைக்கே என் வீட்டுக்கு காலையில் 500 பேர் வருவாங்க, வந்து குறையை சொல்லுவாங்க. அந்த குறையை நான் கேட்டுட்டு தான் வெளியே போவேன். அதனால் நான் வந்து இந்த சர்வீஸ் முழுசாக சர்வீஸ் பண்ணுறதுனால மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுற எண்ணம் எனக்கு திருப்தியாக இருக்குது. இதில் எனக்கு கஷ்டமாக தெரியல. தேங்க்யூ சார். இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்மளுடைய இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்கள். என்னுடைய நண்பர். ஒரு வெற்றி பட இயக்குனர்னா அவர் கொடுத்த வெற்றி படங்களை மீறி ஒரு வெற்றி படம் கொடுப்பதற்கு தமிழ் சினிமாவில் இனி ஒரு இயக்குனர் வரப்போவதில்லை எனும்படி அத்தனை வெற்றி படங்களை கொடுத்த வெள்ளி விழா இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. கூடுதலாக இன்னொரு சிறப்பு விருந்தினரையும் கூப்பிட்டுருக்கோம் சார். உங்களுக்கு பாடம் எடுத்த ஒரு ஆசிரியர், உங்களுடைய 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உங்களுக்கு பாடம் படித்து கொடுத்த வாத்தியார் வராரு. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்முடைய தங்கமணி சாருடைய டீச்சர் வராரு. அந்த குருவுக்கான மரியாதையை எழுந்து நின்று திரு தங்கமணி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் கூட எழுந்து நிற்கலாம். அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்கு வந்திருக்காரு. நான் நேற்றுக்கு தான் வாக்கு கேட்டு போனாங்க. அவர் அப்படியே உட்காந்துருந்தார், எந்திரிக்க முடியல. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்துருக்கிறாருன்னா அது என்னுடைய பாக்கியம் தான் நினைக்கிறேன். நேற்று அவர் வீட்டுக்கு போய் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி அவர் என்ன ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கிறாருன்னா அது எனக்கு கிடைத்த பாக்கியம். நான் எதிர்பார்க்காதது நல்ல பாக்கியம் தான். ஐயா, உங்களோட மாணவர் இன்னைக்கு சட்டமன்ற வேட்பாளர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் என்று பல பதவிகளை தொட்டிருக்கிறாரு. ஸ்கூல் டேஸில் சார் எப்படி ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய பையனா இல்லை ரொம்ப நல்ல பையனா? முன்னாள் மாணவர்கள் முறையில் ரொம்ப பெருமையாக இருக்குது.
அந்த கண்ணீரில் தான் இருக்க அந்த ஒட்டுமொத்த இது. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னுடைய ஆசிரியர், நான் 1ஆவதுலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் படித்தேன். நான் எதிர்பார்க்கல, நேற்றுக்கு தான் ஒரு வீட்டுக்கு வாக்குகள் கேட்க சென்றேன். இன்றைக்கி இங்கே வருவார்னு எதிர்பார்க்கல. என்னுடைய ஆசிரியராக இருந்து ஒரு மாணவன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்று என்னை பார்த்ததையும் அவர் கண்ணீர் வடித்ததை பார்க்கின்ற போது இதை விட எனக்கு என்ன அரசியலில் இருக்கிறது, அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணால தான் அவர் என்ன இருக்கிறாரு. அதனால் இந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். ஐயா நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணி கொடுக்கணும். இங்கே இருந்து நிகழ்ச்சி முழுக்க நீங்கள் இங்கே இருக்கணும். ஹாய் சார், மை நேம் இஸ் தேவி பிரியா, கம்மிங் ஃப்ரம் ஒட்டமத்தை. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போன அனுபவம் இருக்குங்களா? ஒரே ஒரு நாள் போனோம்மா. காலையில் போனேன், நைட் ஃப்ளைட் பிடிச்சி வந்துட்டேன். காலையில் போனேன், இண்டஸ்ட்ரி மினிஸ்டராக இருக்கும்போது போனேன். அம்மா தான் அனுப்பிச்சாங்க. மறுபடியும் ஒரு முக்கியமான இதை வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கு போயிறாங்கன்னா 11 மணிக்கு ஃப்ளைட் ஏறி புறப்பட்டு வந்துட்டு. அவ்வளோதான் என்னுடைய வெளிநாட்டு அனுபவம். அவ்வளோதான். ஸோ எங்கே போனாலும் இங்கே குமாரபாளையத்துக்கு வந்தால் தான் சொர்க்கம். ஓகே ஓகே, அடுத்த கேள்வி. வராம இருந்திருந்தா நீங்க என்னவா இருப்பீங்க? நான் ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருந்தேம்மா. என்னுடைய பவர்லூம் இருக்குது, டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது. நான் டெக்ஸ்டைல்ஸில் வந்து நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் வட இந்தியாவில் தான் இருந்தேன். வரவும் போகவும் இருந்தேன். நான் அங்கே ஒரு வீடு எடுத்து அங்கே பிஸ்னஸ்க்காக அங்கே தான் தங்கியிருந்தேன். அதனால நான் பிஸ்னஸ் தான் பண்ணியிருப்பேன், வேற ஒன்று. அதுபோக எனக்கு விவசாயம் இருக்குது. என்னோட பேர் சினோஜ், நான் ஈரோட்டிலேருந்து வரேன். சட்ட ஒழுங்காக பாதுகாக்கிறதுல திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு, திமுகவோட செயல்பாடு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? நான் தான் 0 மார்க்குன்னு சொல்லிட்டேன். இப்போ சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் பாலியல் குற்றம் 2 வயசு குழந்தைக்கெல்லாம் நடக்குமா? அதே மாதிரி எத்தனை கொலை டெய்லி தினம் 2 கொலை 3 கொலை நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் திருநெல்வேலியில் பார்த்துருப்பீங்க, கஞ்சா குடிச்சிட்டு ஒரு 4 பேர் ரோட்டில் போகிறவங்கலாம் வெட்டிட்டு போனாங்க. அவங்க என்ன பாவம், வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க, வெட்டிட்டு போகிறாங்க, இன்னும் அவங்கள பிடிக்க முடியல. அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது? அது எப்படி இந்த ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொல்கிறது? ஈரோட்லேருந்து வந்திருக்கேன். ஃப்ரம் ஈரோட். ஆ, உங்களை எதிர்த்து போட்டி போடுற வேட்பாளருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லா வேட்பாளர் சுயேட்சையாக நிற்கிறவங்க கூட நான் ஜெயிச்சிருன்னு தான் நிற்பாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கையில் நிற்கிறாங்க. அது மாதிரி நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இத்தனை தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறேன். சாலைகள், பாலங்கள், குடிநீர் திட்டங்கள், தாலுகா அலுவலகம், கலைக்கல்லூரி என்று ஆர்டிஓ ஆஃபீஸ் என்று வளர்ச்சி திட்டங்கள் நான் இதுகாரம் இல்லாத அளவுக்கு மாவட்டத்திற்கும் சரி. மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, அதே போல் மாவட்டத்தில் 2 கலைக்கல்லூரி, தாலுகா அலுவலகம் என்று அனைத்து சாலைகளும், அனைத்து பகுதிகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் என்று நான் இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை செய்திருக்கின்றேன். அதை மக்களிடத்திலே சொல்லி நான் வாக்கில் கேட்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் எடப்பாடியார் வந்தால் நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெறும், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்ற அந்த முக்கியமான 2 கருத்துக்களை தான் நான் மக்களிடத்திலே முன்னிலை வைத்து நான் தேர்தலை சந்திக்கின்றேன். அவர்களை பொறுத்தவரை அவர்களும் நம்பிக்கையோடு நாங்கள் வெற்றி வருவோம் என்று இருக்கிறார்கள். அதே போல் நாம் தமிழரும் அதுதான் நினைப்பார்கள். அதே போல் விஜய் நிற்கிறவங்களும் அப்படி தான் நிற்பாங்க. நான் தான் சொன்னேன், முதல்ல சுயேட்சையாக நிற்கிறவங்க கூட நாம் வெற்றி பெறணும் தான் நிற்பாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கையில் தான் நிற்கிறாங்க. மக்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, யார் நல்லதை செய்வாங்க, யார் செய்ய மாட்டாங்கன்னு அது நீங்கள் பார்த்து வாக்களித்தா நாங்கள் நல்லவராக இருப்போம். அவ்வளோதான். நன்றி சார். தேங்க்யூ சார். இப்போ வெயில் எப்படிங்க சார் இருக்கு? கோடை காலத்துக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் கொடுத்தாங்களா, அவனுக்கு தான் கேட்கணும். அதனால் 4 வருஷமாக வெயில் இருந்தது தெரியல. இந்த வருஷம்தான் வந்து முதலமைச்சருக்கு வெயில் தெரிஞ்சிருக்குது. அதனால் அவரை தான் கேட்கணும், ஏங்க இந்த வருஷம் தான் வெயில் அடிச்சுதா, போன வருஷம் ஏப்ரல் மேலாம் வெயில் இல்லையான்னு நீங்கள் தான் கேட்கணும். ஓகேங்க சார். சார் இப்போ பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா குடிநீர்னு சொல்லி ஒன்று இருந்துச்சுங்க சார். வெறும் 10 ரூபா தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடிநீரே இல்லை ஆக்சுவலாக. எல்லா இடத்துலையும் பள்ளிப்பாளத்தில் 5 இடத்துல நானே திறந்து வச்சேன். ஆமாங்க சார். 5 இடத்துல 1 ரூபா காயின்ஸ் போட்டால் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தோம். அதான் சொன்ன, அம்மானு பேர் இருந்தாவே இந்த ஆட்சியாளருக்கு பிடிக்க மாட்டேங்குது. எல்லாருமே அந்த அம்மாங்கிற ஸ்கீம் எல்லாமே எடுத்துட்டாங்க. அதான் நான் சொன்ன, தாலிக்கு தங்கத்துலேருந்து, ஸ்கூட்டி திட்டத்துலேருந்து, லேப்டாப்பே வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, லேப்டாப் 4 வருஷமாக கொடுக்கல, இந்த வருஷம் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4 வருஷத்துக்குமா படிச்சுட்டு காலேஜ் போனவங்களாம் லேப்டாப்புக்கு எங்கே போவாங்க? அம்மா 10 வருஷத்தில் அம்மாவும் அண்ணன் எடப்பாடியாரும் 56 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவங்க 4 வருஷமாக கொடுக்காம இந்த வருஷம் தான் கொடுக்குறாங்க. இந்த 4 வருஷமாக காலேஜுக்கு போனவங்க எங்கே போய் லேப்டாப் வாங்குவோம்? எல்லாரும் லேப்டாப் வாங்குற அளவுக்கு வசதியானவங்களா? அதனால் அம்மானு பெயர் இருந்தாவே இந்த ஆட்சியாளருக்கு பிடிக்கல. அதனால் ஒரு 25 நாள் பொறுங்க, மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடி தம்மை வரையும். அப்போ அம்மா திட்டம் அத்தனையும் வருகின்ற போது அம்மா குடிநீரும் வந்துவிடும். தேங்க்யூங்க சார். சார் இன்னும் ஒரே ஒரு விஷயங்க சார். ஆக்சுவலாக இப்போ அரசு நலத்திட்டங்கள் அப்படின்னாவே வந்து அமைச்சர், எம்எல்ஏ எல்லாருமே வர்றீங்க சார், இல்லைன்னாலாம் சொல்ல.
அது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மக்களோட டைம் ரொம்ப விரயமாகுதுங்க சார். இப்போ சில காலமாக பார்த்தோன்னா 10 மணின்னு போடுறாங்க, ஆனால் 10 மணிக்கு எப்பயுமே நடந்தே இல்லை. மதியம் 2 மணி அந்த மாதிரி நடக்கு. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படிங்க சார் நடந்துக்குவீங்க? நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க? ஈரோட்லையா? ஈரோடுங்க சார். அதனால் உங்களுக்கு தெரியல. இங்கே இருக்கிறவங்களை கேளுங்க. நான் என்ன டைம் சொன்னாங்களோ அந்த டைம் போயிடுவேன். சூப்பர் சார். காலைல 10 மணின்னு சொன்னாங்கன்னா 10 மணிக்கு ஃபங்க்ஷன் போயிடுவேன். அடுத்த ஃபங்க்ஷன் நான் 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் போடுவேன். இப்போ இங்கே பள்ளிவாளத்தில் ஒரு ஃபங்க்ஷனு, நாமக்கல் ஒரு ஃபங்க்ஷன் 11 மணிக்கு போட்டால் எப்படி போக முடியும்? அதெல்லாம் நான் 12 மணிக்கு தான் போடுவேன். அதெல்லாம் டைம் கொஞ்சம் அப்படியே ஏதாவது கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட தகவல் சொல்லிடுவேன். இவ்வளோ நேரம் லேட் ஆகும், சப்போஸ் ஸ்டாப் ஆகிற டைம்னா சாப்பிட்டு வர சொல்லிடுங்க. இப்போ உங்களையே நான் என்ன சொன்னேன்னா, இவர் கேட்டார், நான் பிரச்சாரத்தில் இருக்கிறேன், 2 மணிக்கு மேலே ஆயிரும், சாப்பிட்டு வர சொல்லிடுங்க, எல்லாத்தையும் பசியோட கோர வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி தான் நான் நடந்திருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்ல முடியும். தேங்க்யூங்க சார்.